ஹே கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். ஆக்சுவலா எத்தனையோ பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் அதாவது கட்சியில ஒரு பிரச்சனை வந்து பார்த்திருக்கோம். பிரச்சனையிலேயே ஒரு கட்சி இருக்குன்னா, அது நாம் தமிழர் கட்சியா தான் இருக்கும். ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கட்சியில வந்து பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனை. அதாவது எக்ஸ்டர்னல் பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இன்டர்னல் பிரச்சனைய தாண்டி அதாவது என்ஐஏ ரைடு. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனை வந்து அவங்களுக்கு ரீசென்ட்டா வந்துட்டு இருந்தது. அதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்களோட சிம்பல். இந்த கட்சி சிம்பல், விவசாய சிம்பல் இருக்குல்ல, அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இன்னொரு கட்சி குடுத்துட்டாங்க அப்டின்ற மாரி ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அதுக்கு லீகல் டீம் வந்து ஒரு எண்ட் கார்ட் வந்து போட்டிருக்காங்க. அதாவது சட்டப்படி போனா எங்களுக்கு வந்து கம்பல்சரி வெற்றி உறுதி அப்டின்ற மாரி அதுக்கு ஒரு பாயிண்ட்டையும் முன்னெடுத்து வச்சிருக்காங்க. அந்த பாயிண்ட் வந்து செம்ம வேலிடான பாயிண்ட்ங்க. ஸோ அது என்ன அப்டின்றத டீடைல்டா பார்க்க போறோம். நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதே மாரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கம்பல்சரி கிடைக்குங்க. ஏன்னா, அந்த மாரியான ஒரு வேலிடான பாயிண்ட்ட தான் அவங்க லீகல் டீம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில அந்த விவசாய சிம்பல் இருக்குல்ல, இந்த சிம்பல தூக்கி இன்னொரு கட்சி குடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த கட்சி ஆரம்பிச்சு ஆக்சுவலா 2 வருஷம் தான் ஆகுது. ஒரு லெட்டர் பேட் கட்சி. ஓகேங்களா? அந்த கட்சிக்கு வந்து இந்த சிம்பல எதுக்காக குடுத்தாங்க அப்டின்றது லீகலா பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ராப்பரா இன்னும் யாரும் சொல்லல. பட் ஆனா அவங்க சொல்ற விளக்கம் என்னன்னா, அதாவது தேர்தல் ஆணையத்தில சொல்ற விளக்கம் என்னன்னா, யார் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சோ அதாவது இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி இந்த மாரி கட்சிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அதாவது சாரி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கட்சி. ஆனா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. அதிமுக, திமுக இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அதாவது இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, சிம்பல் வந்து எலக்ஷன் மாத்த மாட்டாங்க. ஆனா இவங்க நாம் தமிழர் கட்சி இந்த மாரி சில கட்சிலாம் இருக்காதுல்ல, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்டின்னா, ஆக்சுவலா ஓட்டு என்னதான் ஓட்டு சதவீதம் அவங்களுக்கு இருந்தாலுமே, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கட்சி மட்டும் தான் தவிர, அங்கீகரிக்கப்படாத கட்சி அவங்கலாம். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் போறாங்களோ, அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அப்டின்ற மாரி தான் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அந்த கர்நாடகால ஒரு கட்சி இருந்து, அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எலக்ஷன்ல இப்ப போட்டி போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து 10:30க்கு தான் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அப்ரோச் பண்றதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க சைட்ட. அதுல 10:31க்கு வந்து அந்த கட்சி வந்து அப்ரோச் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு விவசாய சின்னத்த வந்து குடுத்துட்டோம் அப்டின்ற மாரி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க லீகல் டீம் என்டிகேவோட லீகல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா போயிருக்காங்க. சட்டப்படி நீங்க எப்படி அத குடுப்பீங்க? அப்படின்ற மாரி கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன விஷயம்னா, லாஸ்ட் எலக்ஷன் நடந்ததுல, அதுல வந்து 1% ஒரு கட்சி வந்து ஓட்டு வாங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. அதாவது அந்த சிம்பலுக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து விவசாய சிம்பல் இருக்கு. அவங்க லாஸ்ட் எலக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 7% வந்து ஓட்டு வாங்கிட்டாங்க. ஸோ அப்படின்னும்போது, அவங்களுக்கு தான் நீங்க முன்னுரிமை குடுத்துருக்கணும். அதாவது அந்த விவசாய சிம்பலுக்கு. அத விட்டுட்டு இன்னொரு கட்சி இப்ப தான் அந்த கட்சி வந்து ரெஜிஸ்டரே பண்ணியிருக்காங்க. அது 2 வருஷம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல இப்ப தான் என்ட்ரியே குடுக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி அந்த சிம்பல் வந்து ஒதுக்குவீங்க? அதுவும் எங்கள கேட்காம எப்படி ஒதுக்குவீங்க? அப்படின்ற மாரி செம வேலிடான பாயிண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா, இத வந்து நம்ம கோர்ட்க்கு எடுத்துட்டு போனா கம்பல்சரி வெற்றி உறுதி அப்படின்ற மாரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தோட சட்ட விதிகள்லயே இது இருக்கு. அப்படின்னும்போது அத மீறி தான் தேர்தல் ஆணையம் வந்து செயல்பட்டிருக்கு. இது அவங்களோட மிஸ்டேக் அப்படின்ற மாரி கிளீனா சொல்றாங்க. கம்பல்சரி இத வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்க்கு எடுத்துட்டு போனா வெற்றி இவங்களுக்கு தான் அப்படின்ற மாரி இங்க வந்து கிளீனா தெரிஞ்சு போச்சு. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, அவங்களோட சிம்பல் வந்து திருப்பி வந்துரும். இது எதுக்காக இங்க மென்ஷன் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 வீக்ல பயங்கரமான ஒரு கான்ட்ரோவர்சியா போச்சு. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அந்த சிம்பல் வந்து கிடைக்காது. இதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, வோட் பெர்சன்டேஜ் வந்து பெருசா வந்து ஜோபிக்க முடியாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு 7% அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டிராப் ஆயிட்டே வரும் அவங்களோட வோட் பெர்சன்டேஜ் அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, சிம்பல் வந்து கிடைக்காம போனா கண்டிப்பா அது வந்து இந்த எலக்ஷன்லயே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, நாம் தமிழர் கட்சிய சேர்ந்தவங்களே இருக்காங்கல்ல, பெரிய யூடியூபர்ஸா கூட இருக்காங்க. ஸோ அவங்க கூட ஆக்சுவலா யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறாங்க. எப்படி மென்ஷன் பண்ணி போடுவாங்க, "நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் கிடைக்காதா? சின்னம் கிடைப்பதில் சிக்கலா? அவ்வளதான். வேற என்ன சிம்பல் கிடைக்க போகுது?" அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அவங்க கட்சி அதாவது அவங்க உள்ள வந்து பாசிட்டிவா தான் பேசியிருப்பாங்க. அவங்களோட தம்ப்நெயில், அவங்களோட டைட்டில்லாம் எப்படி இருக்கும்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவா காட்டுற மாரி இருக்கும். ஸோ, இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களே ஒரு நெகட்டிவா போடும்போது, நியூஸ் சேனல்ஸ் இவங்களோட ஆப்போனன்ட் பார்ட்டி இவங்கலாம் சும்மா இருப்பாங்களா? பயங்கர நெகட்டிவா போட்டு தள்ளிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கட்சி காலிங்க. அவ்வளதான் இந்த கட்சி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வோட் பெர்சன்டேஜ்லாம் இன்கிரீஸ் ஆவாது அப்படின்ற மாரி செம தாக்குதல்ல போட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம், அது மட்டும் இல்லாம அந்த கட்சியோட ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கார்ல, அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, "நான் வந்து இந்த சிம்பல வந்து திருப்பி கொண்டு வரதெல்ல நான் பார்த்துக்கிறேன். நீங்க எல்லாம்" அதாவது கட்சிய சார்ந்தவங்களுக்கு சொல்றாரு. "நீங்கலாம் போயிட்டு ஒழுங்கா அந்த ஓட்டு கேட்கிற வழிய பாருங்க. பரப்புரையில ஈடுபடுங்க." அப்படின்ற மாரி கிளீனா சொல்லியிருக்காரு. ஏன்னா, லீகலா போயிட்டா கம்பல்சரி வெற்றி நமக்கு தான். ஆனா தேர்தல் ஆணையம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க உங்களுக்கு வந்து சாதகமான ஒரு முடிவ வந்து நாங்க கொண்டு வரோம். இது எங்க மேல இருக்க மிஸ்டேக் தான் அப்படின்ற மாரி ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அத வந்து நாங்க ப்ராப்பரா வந்து முடிச்சு வைக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்னும் அவங்க வந்து கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணல. இன்கேஸ் அவங்க வந்து முடியாது. இந்த சிம்பல வந்து நான் அவங்களுக்கு தான் குடுப்போம் அப்படின்ற மாரி தேர்தல் ஆணையம் வந்து சொல்லிட்டாங்கன்னா, கம்பல்சரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்க்கு போய் கேஸ ஃபைல் பண்ணிருவாங்க. இன்கேஸ் கேஸ் ஃபைல் பண்ணிட்டா கம்பல்சரி வெற்றி இவங்களுக்கு தான் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். சீமான் இத பத்தி என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் பிரஷர் எனக்கு வந்து குடுக்குறாங்க. அதாவது என்ன வந்து பயமுறுத்தி ஓப்பனா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவரு வந்து லைட்டா பயமுறுத்தி பார்க்குறாங்க. பயமுறுத்தி இந்த மாரி வந்து கூட்டணிக்கு வந்து இழுக்குறாங்க அப்டின்றது தான் அவரு வந்து சொல்றது. என்ன வந்து பயமுறுத்தி பார்த்து என்ன வந்து பிரஷர் குடுத்து இந்த மாரி பண்ணா நான் வந்து கூட்டணிக்கு வந்துருவேன் அப்டின்ற மாரி எதிர்பார்க்குறாங்க. அது நடக்காது. நான் கூட்டணிக்குலாம் வரப்போறதில்ல. என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட கொள்கை இதான். இதுக்கு உடன்பட்டு நீ வந்தா வா கூட்டணிக்கு அப்டின்ற மாரி தான் அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்டாண்ட்ல கரெக்ட்டா தெளிவா இருக்காரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இவரு வந்து கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு தான் இந்த மாரி வந்து பிரஷர் போடுறாங்க அப்டின்ற மாரி அவரும் மென்ஷன் பண்ணிறாரு. எனிவேஸ் இதுல வந்து ஃபைனலா ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க. அந்த சிம்பிள் பிரச்சனை வந்து ஆக்சுவலா பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்ம மீடியாஸும் சரி, அது மட்டும் இல்லாம கட்சிய சார்ந்த ஊடகங்களும் சரி,
கட்சியோட எப்படி சொல்றது? அது வந்து சாட்டை துரைமுருகன் சில பேர்லாம் பேர மென்ஷன் பண்ணலாம். ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெரிய யூடியூபர். அதாவது நாம் தமிழர் கட்சியில இருக்க ஒரு பெரிய 1,000,000 சப்ஸ்கிரைபர்ல வச்சிருக்காங்க. ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா, அந்த தம்ப்நெயில்லாம் பார்க்கும்போது, ஆக்சுவலா என்னடா இவங்களே ஏன் இப்படி வைக்கிறாங்க? நெறைய பேர் தம்ப்நெயில பார்த்துட்டு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது அந்த கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க கூட, அந்த தம்ப்நெயில பார்த்துட்டு என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாரி தானே யோசிப்பாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா யூடியூபர் ஆஸ் எ யூடியூபரா அதுதான் வேணும். ஏன்னா நானும் பிக் பாஸ் ரிவ்யூலாம் பண்ணும்போது கம்பல்சரி அப்படிதான் வைப்பேன். கொஞ்சம் நெகட்டிவா வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்ப்பாங்க. என்ன இருந்தாலும் அவங்க கட்சியில இருக்காங்க. அந்த இயக்கத்துல வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணணும். அத விட்டுட்டு ஒரு நெகட்டிவா ஒரு தம்ப்நெயில் இந்த மாரிலாம் செட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிய சார்ந்தவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ட வந்து கொண்டு போகும். ஸோ இது எனக்கு பர்சனலா பார்க்கும்போது அப்படி தோணுது. நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு சப்போர்ட்டரா இருந்தீங்கன்னா, உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அந்த மாரி கட்சிக்குள்ள இருக்கவங்களே இந்த மாரி ஒரு அவங்க என்னதான் வீடியோக்குள்ள பாசிட்டிவா பேசியிருந்தாலும், இந்த தம்ப்நெயில்ல இந்த மாரிலாம் வைக்கிறது. ஸோ அவங்களோட ஆர்டிகிள்ஸ் இந்த மாரி ஸ்டார்ட்டிங்ல வந்து இந்த இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போணும்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான ஒரு டைட்டில் வச்சுட்டு கொண்டு போறது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத வேலைன்னு தோணுது. ஏன்னா அந்த கட்சிய பத்தி பாசிட்டிவான விஷயங்கள தான் ஸ்ப்ரெட் பண்ணது அவங்களோட வேல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் வெளியில இருந்து பார்க்கும்போது தப்புன்ற மாரி தோணுது. உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாம இந்த கட்சிக்கு வந்து இப்போ வந்து ஆல்ரெடி 7% இருக்குல்ல. இன்கேஸ் இவங்க 8% ஓட்டு வாங்கிட்டா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனா 8% ஓட்டு வந்து இந்த வாட்டி வாங்குவாங்களா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இப்ப சீமான் வந்து ஒரு இது லெட்டர் பேட் வந்து அவரோட உறுதிமொழியில இருப்பார்ல. ஸோ அதே மாரியே விஜயோட இப்போ உறுதிமொழி லெட்டர் பேடும் வந்து இருக்குது. ஸோ இத பார்க்க சொல்ல என்ன சொல்றாங்கன்னா, சீமானும் விஜயும் ஆக்சுவலா கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் வர்றதும் பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியம் ஒரு அரசியல முன்னெடுத்து தான் வராரு அப்படின்ற மாரிலாம் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இத பத்தின உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சீமானும் விஜய் கூட்டணி சேருவாங்களா? இல்ல சேர்ந்தா நல்லா இருக்குமா? என்ன தாட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பொலிட்டிக்கல் விஷயத்த நான் எடுத்து பேசணும்னு நெனச்சது என்னன்னா, ஸோ இது ஒரு கட்சிய டார்கெட் பண்ணி ஒரு விஷயம் நடக்குது. அது நம்மளுக்கே தெரியுது. ஒரு கட்சிய இவ்ளோ டார்கெட் பண்ணி இவங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க. நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாத்துலயுமே இந்த மாரி ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்க சொல்ல, ஒண்ணுமே இல்ல. ஒரு சப்ப விஷயம். அந்த கட்சிக்கு கம்பல்சரியா சிம்பிள் திருப்பி குடுத்துருவாங்க. ஆனா இத வந்து இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆக்கி, இவ்ளோ பெருசா வந்து பேசி, இவ்ளோ பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ அதனால நாம் தமிழர் கட்சி தொண்டர்களா, இல்ல அவங்க உறுப்பினர்களா யாரா இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றது என்னன்னா, உங்களோட சின்னம் வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.